ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெண்டைக்காய், கொஞ்சமாக கத்திரிக்காய் ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் ரெண்டத்தையும் லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டு சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கடுகு உடஞ்சதும் வெந்தயம் லைட்டாக கலர் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 4 கீறி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 போல் பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடித்து நீங்கள் சேர்க்குறனால குழம்பு நல்லா மணமாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இது கூட 10 சின்ன வெங்காயமும் 1 பெரிய சைஸ் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணான்னு நினச்சிங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் இது கூட சேர்த்துருக்கேன். இதிலையே மிளகாய், மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கனால நான் தனியாக வேறு எதுவுமே சேர்த்துக்கலை. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கிறப்ப நம்ம வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரும்போதே வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க, முன்னாடியே சேர்க்க வேணாம். இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம லைட்டாக கிண்டினதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா வேணாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ ஒரு தடவை உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புல உள்ள முருங்கைக்காலாம் வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குழம்பை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.